இன்னைக்கு ஆக்டர் சூர்யாவோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடிக்கிற படங்கள்லேருந்து போஸ்டர் அப்டேட் இப்போ வந்திருக்கு. சூர்யா 44. இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் சூர்யா ரொம்ப யங்காக நடிச்சிருக்காரு. சுல்தான் படத்தில் பாடிகார் நடித்தா அவரும் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் 2D என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்டோன்பேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சூர்யா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா இந்த படத்தில் வந்து பசங்கள் ஃபயர் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க டீசெண்டாக இருக்குது. நெருப்பு அப்படின்ற வரிகள்லேயே சாங் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சாங் கேட்க பார்த்தீங்கன்னா கேட்க தான் நல்லாயிருக்கும். நானும் இந்த சாங் 3 வட்டம் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சாங் நல்லா இருந்துச்சு. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் ஸ்டூடியோ கிரீன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி மியூசிக்கில் சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியோர் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 10 தேதிக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 அப்டேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக தேதிக்கெல்லாம் ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி தான் கிங்டம் ஆஃப் த பிளைண்ட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. வெப்பன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், வசந்த் ரவி லீட் அடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரீசெண்டாக தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஆஹா தமிழில் வர ஜூலை 26 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. வாழை படத்தில் இருந்து தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை நாவி என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி காலனி 2 படத்தில் இருந்து ரிலீஸ் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5:01 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ட்ரெய்லரே செம்ம மாசாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு பியூர் ஹாரர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மலையாளம் மூவி தான் உல்லாசுக்கு. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத்தில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. மலையாளத்தில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. இப்போ பார்த்து பிரசாந்த் நடிக்கிற அந்தகன் படத்தில் வந்து இந்த அந்தகன் ஆந்தம் அப்படின்ற ஒரு நியூ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 2:10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. விஜய் தான் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறாரு. கொட்டுக்காளி படத்தில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் சூரிய லீடர் நடிக்கிறாரு. எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவியோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 25 மதியானம் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. என்ன டைட்டில் வைக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.